சந்தியா ராகம் சரியில்ல. என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். சீனு, இதுக்கப்புறமா நான் மறுபடியும் திரும்பி வருவேனான்னு கூட எனக்கு தெரியாதுங்கிறாங்க. ஏம்மா எப்படியெல்லாம் பேசுறீன்னு கேட்குறாங்க சீனு. எல்லாம் நல்லதே நடக்கும்னு மாயாங்கிறாங்க. நம்மளுக்கு எப்பவுமே நம்ம நினைச்ச மாதிரியே நடக்கிறது இல்லையே. எல்லாத்தையும் பேஸ் பண்ண தயாரா இருக்கணுமல்லங்கிறாங்க மாயா. இங்க பாரு, உனக்கு விசா வந்ததும் நீ திரும்பி வரப்போற. எதுக்கு இப்படி ஃபீல் பண்ற? நான் ஏதாவது உங்ககிட்ட சொன்னா எதுக்கு நெகட்டிவா யோசிக்கிறேன்னு நீ கேட்ப. அதனால நான் எதுவும் உங்ககிட்ட சொல்லல. சீனு, நீ நெகட்டிவா எதுவும் சொல்லாம என்ன கோயிலுக்கு கூட்டிட்டு போ. சீனு, லைஃப் இஸ் சர்க்கிள்னு சொல்லுவாங்க. அது உண்மைதாங்கிறாங்க. நீ எப்படி சொல்ற அப்படின்னு கேட்குறாங்க சீனு. முதல்ல எல்லாம் நீ கோயிலுக்கு கூப்பிடுவ, நான் வர மறுப்பேன். இப்போ நான் உன்னை கோயிலுக்கு கூப்பிடுறேன், நீ யோசிக்கிற பாரு. என்னோட சின்ன ஆசை கூட நீ இவ்வளோ யோசிப்பின்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை சீனு. மாயா, எல்லாமே முடிஞ்சு போனதா நினச்சி நீ பேசுறதை என்னால் கேட்கவே முடியல. நீ புரிஞ்சுக்கோங்கிறாங்க. மாயா, நீ திரும்பவும் வருவேன்னு என் உள் மனசு சொல்லுதுன்னு சொல்கிறாங்க சீனு. அப்படி நடந்தால் நல்லதானே சீனுங்கிறாங்க மாயா. சரி வா மாயா, கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன்னு சொல்லி சீனு கூட்டிகிட்டு போகிறாங்க. சீனுவும் மாயாவும் ஜாலியாக பைக்கில் பேசிகிட்டே சந்தோஷமாக கோயிலுக்கு போயிருக்காங்க. கோயில் வாசலுக்கு போனதும் பூ வாங்கிட்டு போகலாமான்னு மாயா கேட்குறாங்க. ஒரு அர்ச்சனை தட்டு கொடுங்கன்னு சொல்லிட்டு பூக்கடையில் பூ வாங்குறாங்க சீனு. சீனு, எனக்கு பூ கேட்டேங்கிறாங்க. அதான் வாங்கி கொடுத்துட்டேங்கிறாங்க. இல்லை, தலையில் வச்சுக்கிறதுக்குன்னு சொல்கிறாங்க. ஓ அப்படியா, 2 முழம் மல்லிகைப்பூ கொடுங்கன்னு சொல்லி மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்குறாங்க சீனு. மாயா அந்த பூவை தலையில் சந்தோஷமாக வச்சுக்கிட்டு கோயிலுக்குள்ளே போகிறாங்க. போனதுமே யார் பேரில் அர்ச்சனை பண்ணுறதுன்னு ஐயர் கேட்குறாங்க. சீனுவோட பேரையும் ராசி நட்சத்திரத்தை சொல்கிறாங்க. மாயாவோட ராசி நட்சத்திரத்தையும் சொல்கிறாங்க. 2 பேர்த்த பேர்லையும் அர்ச்சனை நடந்துட்டு இருக்கு. மாயா மனசுக்குள்ளே நினைக்கிறாங்க, நான் சொல்ல வந்த விஷயத்த சொல்லாமல் போகக்கூடாது. நான் இன்னைக்கு மனசு விட்டு சொல்லிடலான்னு நினைக்கிறேன்னு மனசுக்குள்ளே வேண்டிக்கிறாங்க. கரெக்டாக சிவராமன் வர்றாங்க. வந்ததுமே தெப்பக்குளம் தூர்வாருக்காக கான்ட்ராக்டர்கிட்ட நாங்கள் பேசியிருந்தோமே, அதை பற்றி பேசுறதுக்காக வந்திருக்கோங்கிறாங்க. ஓ அப்படியா, சரி கான்ட்ராக்டர் வந்திருக்காங்க, வாங்க போய் பேசிட்டு வரலான்னு சொல்லிட்டு ஐயரு சிவராமன் 2 பேரும் போகிறாங்க. மாயாவும் சீனவும் கோயிலை சுற்றி வர போயிட்டாங்க. மாயா, சரி சாமி கும்பிட்டாச்சுல போகலாமான்னு கேட்குறாங்க. ஐயோ, கோயிலுக்கு வந்துட்டு உட்காராம எப்படி உட்கார சீனு அப்படின்னு உட்கார வைக்கிறாங்க. அடே அப்பா, அப்போ இருந்த மாயாவுக்கு இப்போ இருக்கிற மாயாவுக்கும் வித்தியாசம் தெரியுதேங்கிறாங்க சீனு. எப்படி சொல்கிற, அப்படி கணக்கா அப்படிங்கிறாங்க. ஆமாம், அப்போலாம் கோயிலுக்கு வந்தா நீ முகம் சொல்லிப்பேன், இப்போ வந்தால் நிறைய சம்பிரதாயமெல்லாம் பேசுறியே. ஆமாம் சீனு, தோணுச்சு பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனு ஒரு தேங்காய் எடுத்து அவங்க உடச்சி சாப்பிட்டுட்டு இருக்கிற நேரம் பார்த்து கரெக்டாக மாயா ஒரு சாமியை பார்த்து எந்திரிச்சு போகிறாங்க. அங்கே போனதும் சாமி கும்பிட்டு அந்த இடத்துக்கு ஒரு தைரியமாக நிற்கிறாங்க. மாயா, ஏன் இங்கே வந்து நின்ட்டேன்னு கேட்குறாங்க சீனு. நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும் சீனுங்கிறாங்க. மாயா, என்னாச்சு, என்ன விஷயம்னு சொன்னா தானே தெரியும்னு கேட்குறாங்க சீனு. நான் உன்னைய லவ் பண்ணுறேன்னு அப்படி போட்டு உடச்சிடுறாங்க. சீனுவுக்கு ஒரே ஆச்சரியம், மனசுக்குள்ள சந்தோஷம். என்னம்மா எப்படி சொல்கிற, என்ன மாதிரி கிராமத்து பையனையெல்லாம் நீ லவ் பண்ண மாட்டேன், நீ கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னால என்கிட்ட சொன்னேன், இப்போ இப்படி சொல்கிறேன்னு கேட்குறாங்க சீனு. இல்லை, நான் விளையாடல, உங்ககிட்ட உண்மையை தான் சொல்கிறேன்னு சொல்கிறாங்க மாயா. நான் இன்னுமே கிராமத்து பையன் தான், என்னை மட்டும் உனக்கு இப்போ எப்படி பிடிக்கும், நீ சும்மா விளையாடாத மாயாங்கிறாங்க. இல்லை, நான் கோயிலுக்குள்ள இருக்கிற சீனு, கடவுள் சத்தியமாக சொல்கிறேன், நான் உன்னைய லவ் பண்ணுற சீனு. ஆனால் நான் உன்னோட காதலை ரிஜெக்ட் பண்ணுறது என்னோட பெரிய தப்பு. உன்னோட காதல் என்னங்கிறது எனக்கு இப்போ தான் புரிஞ்சது சீனு. ஆனால் நான் உன் மனசில் இருக்கிறேன்னா இல்லையான்னு எனக்கு தெரியாது. ஆனால் என் மனசில் நீ இருக்க. நான் ஊருக்கு போயிட்டு திரும்பி வரதுக்குள்ளே இங்கே என்ன வேணாலும் நடக்கலாம். நான் போயிட்டு திரும்பி வரும்போது என் லவ்வை சொல்லறதுக்கு வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ எனக்கு தெரியாது சீனு. அதனால தான் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடியே என்னோட லவ்வை சொல்லிட்டேன். ஆனால் என் மனசுக்குள்ளே நீ எப்படி வந்தீன்னு எனக்கு தெரியல சீனு. ஆனால் எப்படியே நீ என் மனசுக்குள்ளே வந்துட்டேன், நான் உன்னை லவ் பண்ணுற சீனு. நீ எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கணும்னாலும் உன் மேலே வச்ச காதல் என்றைக்குமே மாறாது சீனு. போதுமாயா, உன்னோட பொய்யெல்லாம் கொஞ்சம் மூட்டை கட்டி வைக்கிறியா? போகிறதுக்கு முன்னாடி எதுக்கு இப்படி என் மனசை நோகடிக்கிற? ஐயோ சீனு, நான் சொல்கிறதெல்லாம் சத்தியம், என்னை நம்பு. மாயா, இந்த காதல் கத்திரிக்காயெல்லாம் உனக்கு பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதுவும் என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் உனக்கு சுத்தமாகவே பிடிக்காதுங்கிறது எனக்கு தெரியும். அதனால நீ இந்த விளையாட்டை இதோட விட்டுரு மாயாங்கிறாங்க சீனு. ஐயோ சீனு, என்னை நம்பு, இது உண்மை நிஜம் அப்படிங்கிறாங்க மாயா. என்ன சீனு, நான் பாட்டுக்கு சொல்லிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு சிரிக்கிறியேங்கிறாங்க. ஆமாம், போய் சொன்னால் யாருக்கு தான் சிரிப்பு வராது அப்படிங்கிறாங்க. அப்போ நான் சொல்கிறத நம்புறதுனா என்ன பண்ணணும்னு கேட்குறாங்க மாயா. நீ போய் சூழத்தால் கையை கழிச்சுக்கிட்டு நான் சொல்கிறதெல்லாம் உண்மைன்னு சொல்லு, அப்போ நான் நம்புறேன்னு சொல்கிறாங்க சீனு. சீனு எதிர்பார்க்கவே இல்லை. மாயா போனதும் அந்த எலுமிச்சங்கனியை எடுத்து விரிஞ்சிட்டு அப்படியே சூளத்தில் வச்சு கையை அமுத்துறாங்க. கையிலேருந்து அப்படியே சூளத்தில் ரத்தமாக வடிஞ்சிட்டு இருக்குது. இதை பார்த்தா சீனு அச்சோ அப்படின்னு பதறி வர்றாங்க. மாயா, என்ன காரியம் பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு பதறிக்கிட்டு ஓடி வந்த சீனு மாயாவோட கையை பிடிச்சுக்கிறாங்க. அவங்க கையில் வர ரத்தத்தை பார்த்துட்டு அவங்க கர்ச்சீப் எடுத்து பதறிக்கிட்டு மாயாவோட கையை பிடிச்சு கட்டி விடுறாங்க. என்ன மாயா இப்படியா பண்ணுவேன், அங்கே பாரு ரத்தம் நிற்காம வடிது பாரு. இப்போவாது என்னை நம்புறியா சீனு, நான் உன்னை லவ் பண்ணுறது உண்மை. நீ எனக்கு கிடைச்சாலும் கிடைக்கணும், நான் உன்னை லவ் பண்ணிக்கிட்டு தான் இருப்பேன். லவ் பண்ணுறது தான் சீனு உண்மை. சீனு அந்த பக்கம் திரும்பி பார்க்குறாங்க. ஐயோ சின்ன மாமா வராங்கன்னு சொல்கிறாங்க. சொன்னது சிவராமனுக்கு காதல் விழுந்துருச்சு. அட, நீங்கள் 2 பேரும் இங்கே அப்படின்னு வந்து கேட்கலாம். நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி கோயிலில் வந்து சாமி கும்பிட்டு போகலான்னு நான் தான் சீனுவை கூட்டிகிட்டு வந்தேன்னு சொல்கிறாங்க மாயா. ஓ அப்படியா, நீ ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த சாமி சக்தி உள்ள சாமி, நீ என்ன வேண்டிட்டு போறியோ அது அப்படியே நடக்குன்னு சொல்கிறாங்க சிவராமன். நான் ஊர்லேருந்து திரும்பவும் வரணும்னு தான் வேண்டிக்கிட்டு வச்சுட்டுப்பாங்கிறாங்க. அப்போ கவலையோடு எல்லாத்தையும் அந்த ஆத்தா சாமி பார்த்துக்கும். ஆமாம், இந்த புடவையில் நீ கல்யாணம் பண்ண மாதிரி அப்படியே அச்சு அசலாக அப்படி அழகாக இருக்க போக அப்படிங்கிறாங்க சிவராமன். சரி நான் வீட்டுக்கு தான் போகிறேன், வாங்க எல்லாரும் ஒன்றா போயிடலாம் அப்படிங்கிறாங்க. சரி சித்தப்பா அப்படின்ட்டு மாயா சிவராமன் பின்னாடி போகிறாங்க. சீனு வீட்டுக்கு வந்து கூட மாயா சொன்னதையே நினச்சி பார்த்துட்டு
இருக்காங்க. உன்னைய லவ் பண்ற சீனுன்னு மாயா இப்படி சொல்லுவான்னு நினைச்சு கூட பார்க்கல. சீனு அவங்களையே நம்ப முடியாத அளவுக்கு நினைச்சு பார்த்துட்டு இருக்காங்க. சீனுவா அவங்களோட விருப்பத்தை சொன்ன அன்னைக்கெல்லாம் மாயா வேண்டான்னு உதறி தள்ளினாங்க. என்ன நீ மதிக்கலைனாலும் என்னோட காதலை மதிப்பியான்னு எல்லாம் கேட்குறாங்க. எது காதலா எங்கிருந்து வந்துச்சு? நீயும் நானும் எவ்வளவு நாளா பழகிட்டோம், அப்படி ஒரு எண்ணம் உன் மேல எனக்கு என்னைக்குமே வந்ததில்ல அப்படின்னு சொன்னது எல்லாம் மாயா ஒரு பக்கம் நினைச்சு ஃபீல் பண்றாங்க. சீனுவும் யோசிக்கிறாங்க. ஊருக்கு போற சமயத்துல பார்த்து இப்ப காதலை சொல்றாளே, இந்த காதலை நம்ம ஏத்துக்கிறதா மறுக்கிறதா? சொன்ன மாதிரியே கையை சூளத்துல குத்திக்கிட்டாளு. நான் கேட்கும் போதெல்லாம் முடியாது முடியாதுன்னு சொல்லிட்டு இப்ப வந்து ப்ரப்போஸ் பண்றியே, இப்ப நான் என்ன முடிவு சொல்ல முடியும்னு கேக்குறாங்க சீனு. அப்பவெல்லாம் உன் மேல எனக்கு ஆசை வரல, இப்பதான் எனக்கு ஆசை வந்திருக்கு, நான் என்ன பண்ணட்டும் சொல்லு பார்க்கலாங்கிறாங்க மாயா. மாமா மேல வச்சிருக்கிற மரியாதையும் இந்த குடும்பத்து மேல வச்சிருக்கிற மரியாதையும் இப்ப போய் நான் எப்படி இந்த விஷயத்த சொல்லுவேன்? எல்லாமே முடிஞ்சு போச்சே மாயா, இப்ப போய் சொல்லுன்னு சொன்னா நான் என்ன சொல்லுவேங்கிறாங்க சீனு. எல்லாமே முடிஞ்சு போச்சுதான், எனக்கும் தெரியும், அதனாலதான் என் மனசுல இருக்கிறதையும் நான் சொல்லிட்டேன் சீனுங்கிறாங்க. என் மனசுல உன் மேல வச்சிருக்கிற காதலை நான் எப்படியும் உங்ககிட்ட சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு மனசே இல்லாம பெட்டி எடுத்து அவங்க ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு இருக்காங்க மாயா. ஹாலில் எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. மாயா இப்போ கிளம்ப போறா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. சாரு சொல்றாங்க பத்மாகிட்டையும் பார்வதிகிட்டையும், அப்பாடா ஒரு வழியா இந்த வீட்டில் பிடிச்ச பீடை நீங்க போகுது, கல்யாணத்துல எந்த தடையும் இல்லாம நல்லபடியா நடக்க போகுதுங்கிறாங்க சாரு. நம்ம உறுதியா எதுவும் சொல்ல முடியாது, இந்த மாயா ஏதாவது பண்ணி மாத்தினாலும் மாத்திடுவாங்கிறாங்க. அத்தை இனிமே இந்த மாயானால எதுவுமே மாற்ற முடியாது, அப்படி எதுவும் எடுபடாதுங்கிறாங்க சாரு. இந்த நாட்டை விட்டு போறது தான், அதை யாராலும் மாற்ற முடியாது. மாயா பெட்டியோட ரெடியாகி வந்துட்டு இருக்காங்க. தனா மட்டுமே ஜானகி கிட்ட சொல்லி அழுகுறாங்க. மாயா நம்மளை விட்டு போறலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சீனு மனசுல உள்ளதை சொல்ல முடியாம தவிச்சு நிக்கிறாங்க. இந்த பக்கமா சாரு, பத்மா, பார்வதி இவங்க 3 பேர் ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. போலீஸ் ஜீப் வந்திருக்காங்க. மாயாவை எந்த இடத்துல கொண்டு சேர்க்கணுமோ அங்க நாங்க கூட்டிட்டு போறோம்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. மாயா பிரிய மனமில்லாம போறாங்க. இன்னும் என்னெல்லாம் நடக்க போகுதுங்கிறதையும் நாளை சொல்ல பார்க்கலாம்.